பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான காலை விடைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விடையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் கர்த்ததாமே இந்த நாளிலே நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, எல்லா வரங்களில் மன்னவரே, எல்லா வரங்களில் மன்னவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்வதாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று தமது மகத்துவத்தை கூறிடும் நமது கர்த்தரது எல்லா காரியங்களுமே நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களாகத்தானே இருக்கும். அவர் ஆலோசனையிலும் ஆச்சரியமானவர், தமது செயல்களிலும் மகத்துவமானவர் அல்லவா? நம்மை ஒரு பொருட்டாக அவர் நினைக்கவும் நாம் ஏமாத்திரம். ஆனாலும் நாம் நம்மை மண்ணென்று நாம் நினைவு கூர்ந்து அவரை நோக்கி கூப்பிடும் வேளையில் இதோ நான் இருக்கிறேன் என்று உத்தரவு கொடுப்பது மட்டுமல்லாமல் நமது அறிவுக்கு எட்டாததும் புறப்படாததுமான பெரிய காரியங்களை நமக்கு அறிவிக்கவும் உணர்த்தவும் அவர் மகா கிருபை பொருந்திய தேவனாக இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஒரு சிறு குழந்தை தனது தகப்பனை நம்பி சார்ந்து வாழ்கின்ற வேளையில் மனிதர்களே அன்போடு அழகாக செயல்படுவார்கள் என்று நாம் நினைக்கும் போது நம்மை ஒரு பொருட்டாக எண்ணி இந்த பூமிக்கு கொண்டு வந்து நடத்துகிற நம்முடைய கர்த்தர் நாம் கூப்பிடும் வேளைகளில் நம்மை கைவிட்டு விடுவாரா என்ன? நிச்சயமாக இல்லவே இல்லை. எப்படியாய் ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையிலே தேவன் விதமாக அவரை காத்து கொண்டார் என்பதை குறித்து அவரை கூப்பிட்ட வேளையிலே எப்படி வந்து புரியாத ஒரு காரியத்தை எங்களுக்கு சொல்லி அந்த நாளிலே உணர்த்தி காப்பாற்றினார் என்பதை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவரே, ரொம்ப நாளைக்கு முன்பாக அலெக்ஸ் என்ற ஒரு சகோதரனுடைய ரட்சிப்பை குறித்தும் அவர் எவ்விதமாக சபைக்கு வந்து எங்களோடு கூட இருந்தார் என்பதை குறித்தும் உனக்கு கொடுக்க நான் சாட்சி கொடுத்திருந்தேன். அந்த சகோதரன் சபைக்கு வந்து போய் கொண்டிருந்த வேளையெல்லாம் ஒரு சின்ன சின்ன காரியத்தை கூட ஆண்டவரை சார்ந்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டு தீர்க்க தரிசனமாக வருகிற வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு உற்சாகமாக அப்போ அவரை கேட்பேன், என்ன பிரதர் ஒவ்வொருத்தருப்போ வந்து இப்படி கேட்குறீங்க அப்படின்னு அப்போ சொல்வார். இல்லை பிரதர், ஆண்டவருடைய ஆலோசனைக்கு மிஞ்சி எந்த ஒரு காரியத்தையும் பிஸ்னஸ் நான் செய்யக்கூடாது என்பதற்காக மிக எச்சரிக்கையாக இருக்கிறேன். ஏனென்றால் ஆரம்ப காலத்திலேயே நான் எந்த விதத்திலும் விழுந்து போகாதபடி என்னை காத்து கொண்டவர் கர்த்தர் அல்லவா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தையும் செய்வார். அப்படி ஒரு தடவை வந்து அவர் ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்காக எங்கள் வெளி தேசத்துக்கெல்லாம் போயிட்டு வந்து என்னிடத்தை வந்து உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார். அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் போது திடீரென்று கர்த்தர் ஒரு காரியத்தை பேச ஆரம்பித்தார். அதாவது என்னன்னா, என் கண்களுக்கு முன்பாக ஆர்பிஎஸ் என்று வந்து கொண்டே இருந்தது. கேபிட்டல் லெட்டர்ஸ் நான் பார்க்கிறேன். நான் சொன்ன பிரதர், ஆர்பிஎஸ்
ஆர்பிஎஸ் என்னமோ ஒன்று வருது அப்படின்னு சொன்னேன். கண்ணை திறந்து பார்த்த உடனே அவர் சொன்னார், என்ன பாஸ்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னார். தெரியல பிரதர், ஆனால் இந்த காரியத்தை குறித்து எனக்கு சமாதானமாக இல்லை. அது என்னென்னு திரும்ப நம்ம ஆண்டோட கேட்டு ஜெபிப்போம்னு சொல்லிட்டு குழந்தை போல நாங்கள் 2 பேருமா சேர்ந்து அந்த அடியிலே ஜெபித்த போது ரைஸ் புல்லிங் ஸ்டோன் அப்படின்ற ஒரு காரியத்தை என் கண் முன்பாக கர்த்தர் நிறுத்தினார். எனக்கு கொஞ்சம் கூட எந்த விதமான ஒரு பிரமாணமான அறிவு கிடையாது. ஆனால் குழந்தை போல கர்த்தரிடத்தில் நான் கேட்பேன். இவர் கேட்டதுக்காக உத்தரவு பெற நான் ஆண்டவரிடத்தில் விசாரித்த போது ரைஸ் புல்லிங் ஸ்டோன் அப்போ சொன்ன பிரதர், எனக்கு இது தெரியும், இது வந்து இரிடியம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு உலோகம், ஆனால் இது வந்து கிடைக்குமா கிடைக்காதது என்று தெரியல. நான் சொன்ன பிரதர், இதை குறித்து எனக்கு சமாதானமாக இல்லை. அதனால் இந்த விஷயமான ஒரு பிஸ்னஸில் நீங்கள் நுழையும் போது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீணான போய் எங்கேயாவது போய் சிக்கிக்கொள்ளாதீங்க. ஆண்டவர் எதையோ எச்சரிக்கையாக நமக்கு காண்பிக்கிறார். நீங்கள் நிறைய வெளி தேசங்களுக்கு போய் நிறைய வெளிநாடுகளோடு கூட நிறைய இந்த பிஸ்னஸ் காரியங்கள் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிறீங்க. அதனால் இது என்னவோ என் கண்களுக்கு முன்பாக வருது, இதை குறித்து எனக்கு தெளிவான அறிவில்லை என்று சொல்லி அவரை நான் அனுப்பி வைத்தேன். பிற்பாடு அவர் வந்து சொன்னார், இது ஒரு பிஸ்னஸ் பெரிய லெவலில் கோடிக்கணக்கில் நடக்கிறது இது, ஆனால் உண்மையாகவே இது கிடைக்குமா கிடைக்காதா என்று எல்லாருமே தேடிக்கொண்டிருக்கின்ற வேளையில் கர்த்தர் என்னை வெகுவாக காத்து கொண்டார் என்று சொல்லி அந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, சில நேரங்களிலே நாம் உற்சாகமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று செயல்படும் போது சில வேளைகளிலே சத்துரு கூட நடைமுறையில் நுழைந்து கர்த்தர் பேசுவதைப் போல சில காரியங்களை பேசி நம்மை ஏமாற்றி விடுவார். ஆனால் நாம் பொறுமையாக பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து நமக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய காரியங்களை செய்யும்போது நாம் எந்த விதத்திலும் விழுந்து போகாதபடி கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார். அந்த நாளிலே பிற்பாடு இந்த பிரதர் வந்து சொன்னார், நல்ல வேளை பிரதர், இந்த பிஸ்னஸில் நுழைஞ்சு நிறைய லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இழந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் இதில் நுழைந்து கொள்ளாதபடி கர்த்தர் என்னை காத்துக்கொண்டார் என்று சாட்சி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். நாம் ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, எங்களை அதிகமாக நேசிக்கிற கிடந்தேன் பரம தகப்பனே, எங்கள் அறிவுக்கு எட்டாததும் புறப்படாததுமான சில காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது நாங்கள் அந்த நேரத்தை உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது இன்றைக்கு நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியாக என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது மட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக இந்த சகோதரனுடைய வாழ்க்கையை நீ செய்த நன்மைக்காய் உமக்கு நன்றி. நாங்கள் எங்கள் கால்கள் எதிரும் சிக்கிவிடாதபடி கர்த்தர் எங்களை காத்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வேளையிலும் கர்த்தாவே உம்மை சார்ந்து வாழ எங்களுக்கு நீர் கிருபையாய் எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.